ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆசிக்ஸ் காப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் ஆலு மீத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதோட 1 டீஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கிட்டத்தட்ட 70 கிராம் போல் இருக்குது. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆனதோட 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 கிலோ போல் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ண பிறகு அந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கணும். அவுட்டர் கவரிங் ஃபுல்லாக ஓரளவு ஹார்டாகிற அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 3/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும், தண்ணி வற்றி இருக்கும், எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் போல் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், கூடவே கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். இதை அந்த உருளைக்கிழங்குல எல்லா பக்கமும் கோட்டாகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு உடச்சிடாமல் இதை மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக 2 கட்டு வெந்தயக்கீரையை பொடியாக கட் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண பிறகு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணோம்னா கீரை சாஃப்டாகி அதை கலரி விட ஈஸியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே கலரி விட்டோம் அப்படின்னா கீரை குக் ஆகிடும். அவ்வளோதான், ஆலு மேத்தி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சாட் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்லைட்டாக அந்த ஃப்ளேவர்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இது வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லாட்டி இது ஆப்ஷனல் தான். சப்பாத்தி கூடயோ இல்லை பரோட்டா கூடயோ இதை சர்வ் பண்ணலாம். இது பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. இது யாராக இருந்தாலும் ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி. இது நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் ரெசிபீஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு ஆசிக்ஸ் காப்பர் கிச்சன். Like, share and comment below.